சுருக்கமாக சொல்லுகிற, இன்னைக்கு பின் லாடன் இல்லை, பட் இஸ்ரேல் இருக்கு. என்னைக்குமே நான் நான் என்று இருக்காதீங்க. ஏனவைதான் யாருக்கு நாம் சவால் விடுகிறோமோ அவங்க இருப்பாங்க, நாம் இருக்க மாட்டோம். அதனால யாருக்கும் நாம் சவால் விடக்கூடாது. நான் முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன் பாரு, அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா இயற்கை நம்மை புரட்டி போடும். கடைசியா ஒரு விஷயம் சொல்லுகிறேன், மனிதன் ஆண்டவனை சார்ந்து தான் வாழணும், வேற வழியே இல்லை. மனிதன் தானாய் வாழ முடியாது, அவன் ஆண்டவனை சார்ந்து வாழணும். அவன் காற்றை சார்ந்து வாழணும். நாய் வேணும், அவனுக்கு ஆடு வேணும், கோழி வேணும், அவனுக்கு மீன் வேணும், கனி வேணும். என்னால எதையும் சார்ந்து வாழ முடியாது என்று எவராலையும் சொல்ல முடியாது, இன்க்ளூட் தூதர். ஏன் நம்ம சார்ந்து வாழ்கிறோம் என்றால், யாரோ ஒருவரால் நாம் படைக்கப்பட்டோம். ஏனவை தான் சார்ந்து வாழ வேண்டியது கட்டாயமாகிவிட்டது.